சின்ன வயசில் பிஃபோர் மேரேஜ் அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும்னா, மம்மி வந்து நல்லா ஏதாவது யூடியூப் பார்த்து அந்த மாதிரிலாம் சமைச்சு கொடுப்பாங்க. அப்போல்லாம் எந்த அப்ரிசியேஷனும் கிடையாது. மாடு மாதிரி போட்டது சாப்பிட்டுட்டு டிவி போட்டு டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். நானும் சரி, என் தங்கச்சியும் சரி. இப்போ என் தங்கச்சி இப்பயும் அப்படி தான் இருக்கா. ஆனால் நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரியலைஸ் பண்ணது என்னென்னா, அம்மா சாப்பாடு மாதிரி ஒன்று எங்கேயுமே கிடைக்காது. அது எவ்வளோ டேஸ்ட்டாக எந்த ஹோட்டல் போனாலும் கடைசியாக எனக்கு அம்மா சாப்பாடு சாப்பிடணும் போல தான் இருக்குது. இது எல்லா மேரிட் விமன்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் தோணுமான்னு தெரியல. மேபி இந்த ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கிற கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து அப்போ எதுவுமே தெரியல. இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நானே சமைக்கிறது, இல்லை இன்லாஸ் ஏதாவது சமைச்சு கொடுக்குறது, சாப்பிட்றதெல்லாம் நல்லா இல்லைன்னு கிடையாது. பட் ஸ்டில் அம்மா சமைக்கிற மாதிரி வரலையே, அம்மா சமைக்கிறத சாப்பிட்ணும். ஒரு சில பொரியல், ஒரு சில டிஷ்ஷெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடும். அம்மா இது நல்லா செய்வாள் அப்படின்னு. பிஃபோர் மேரேஜ் ஒரு அப்ரிசியேஷனும் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் ரிக்ரெட் பண்ணுறேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் வந்து என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் எனக்கு தோணுது எங்கள் அம்மா பற்றி. அம்மா கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காளே, நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணியும் நம்மளுக்கு எதுவும் வரல. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று, அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருக்கலாமோ, நல்லா இருக்குன்னாச்சும் சொல்லியிருக்கலாம் அட்லீஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தான் தோணுது. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணுற விஷயம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.